திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா மகாலட்சுமி, வயது 28 வயது. இவங்க ஜாதி இந்து வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கன்னி ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா MBA முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா ப்ரைவேட் ஜாபில் தான் ஒர்க் பண்ணுறத சொல்கிறாங்க. மாதம் 5000 20,000 சம்பளம் வாங்குறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா மட்டும்தான் இருக்கேன், நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். வரக்கூடிய மணமகன் வந்து படித்தவராக இருக்கணும், நல்லா கடைசி வரைக்கும் என்ன பார்த்துக்கணும், கஷ்டப்படாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க என்ன வேலைக்கு போனாலும் எனக்கு சம்மதம், மாதம் ஒரு 20,000 சம்பளம் வாங்கி கொடுத்தாவே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா திருச்சியில் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயருன்னு பார்த்தா சத்யபிரியா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து தெலுங்கு வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா தனம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா அப்பா அம்மா கூட மல்லிகை கடையில் வந்து ஒர்க் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. சொந்தமாக மல்லிகை கடை வச்சுட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. அதில் மாதம் வந்து ஒரு 10,000 வருமானம் வரதை சொல்கிறாங்க. இந்த கடையிலேயே தான் 3 பேர் வேலை செய்கிறத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வசதியான குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தா வீடு ஒரு 3 வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. நிலம் வந்து 15 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அம்மாவும் இவங்களும் கடையை பார்த்துக்கிறது, அப்பா வந்து காட்டில் விவசாயம் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா கேரளாவில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப வசதியான குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பொண்ணு வந்து அழகாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.